பட் மற்றது எப்படி இருந்துச்சுனாலும் இந்த ஹார்ட் அட்டாக்னால வரக்கூடிய நுரையீரலில் நீர் கோர்க்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து நான் நிறைய பேஷண்ட்டை நாங்கள் பார்த்துருக்குறோம். சார் இல்லை சார் லைட்டாக காஃப் வந்துச்சு, நாங்கள் நினச்சிக்கிட்டோம் இது ஏதோ சளி ஆஸ்துமா அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். பக்கத்து லோக்கல் டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்தோம். ஸோ அவங்க வந்து ஆஸ்துமாவுக்கு உண்டான மெடிசன் தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்துருக்குறேன். அவங்க இது ஒன்றும் இல்லை, நெபுலைசேஷன் கொடுக்கலாம், ஆவி பிடிச்சிங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி தான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு சிலர் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க பேஷண்ட்டோட இதை. ஸோ இதை நான் தவறாக சொல்ல வரல. ஸோ இதை வந்து ப்ராப்பராக அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாதிரியான அதாவது பப்ளிங் சவுண்டோட உங்களுக்கு தொடர்ந்து காஃப் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இருக்குது, மூச்சு விட முடியல, தலை சுத்தல் வருது, அடுத்தடுத்து நீங்கள் வந்து டீட்டோரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, நீங்களே வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க, மூச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து உங்களுக்கே கேட்க முடியும் இந்த ஒரு மாதிரி சவுண்டுகளை வந்து பப்ளிங் சவுண்டுன்னு சொல்லுவோம், கருபுருன்னு சவுண்டு வருது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இம்மிடியேட்டாக உங்களுடைய நியர்பை ஹாஸ்பிட்டலில் கார்டியாலஜி வித் எமர்ஜென்சி ஃபிசிஷியன் கேரு வித் சிசியூ செட்டப், கார்டியாக் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் இருக்கிற செட்டப்பில் நீங்கள் இம்மிடியேட்டாக அட்மிட் ஆனீங்கன்னா இதை வந்து ஈஸியாக இதை வந்து சரி பண்ணிட முடியும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இது வந்து சரி பண்ண முடியாத விஷயம் கிடையாது. பட் டயக்னோசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் இது வந்து நுரையீரல் நீர் தான் கோர்த்துருக்குதா அப்படிங்கிறத இப்போ எங்ககிட்டலாம் வந்தீங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதை கண்டுபிடிச்சிட முடியும் எங்களாலலாம். எக்கோ எடுத்து பார்த்தோன்னா ஹார்ட்டில் எந்த அளவுக்கு டேமேஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்தோடனே சிசியூ கேர் தான். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து அந்த நீரை எடுக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். இமீடியட்டாக உங்களை வந்து ஆக்சிஜன் கொடுத்துருவோம். அதே மாதிரி யூரின் வந்து நல்லா நீங்கள் நடந்துலாம் போக முடியாது அந்த டைமில், அதனால் யூரின் டியூப் போட்டுருவோம். ஸோ இப்படி வந்து நீரை வந்து எந்த அளவுக்கு வந்து வெளியேற்ற முடியுமோ அதுக்கு உண்டான சிகிச்சைகளை வந்து நாங்கள் இம்மீடியட்டாக செய்வோம். ஸோ உங்களை வந்து ஒரு சேஃபர் ஜோனில் ட்ராவல் பண்ணி உங்களுடைய லைஃப்பை வந்து கண்டிப்பாக எங்களால் காப்பாற்றி கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஒன்ஸ் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஃபர்தராக வந்து இது எந்த இடத்துல அடைப்பு இருக்குதுங்கிறத வந்து ஆஞ்சியோகிராம் மூலியமாகவோ அல்லது வேறு ஒரு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்குது, அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு அந்த அடைப்புகளை வந்து ஈஸியாக எங்களால் வந்து சரி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதனால் பல்மனரி எடிமா அல்லது நுரையீரலில் நீர் கோர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஆஸ்துமா அல்லது ஒரு நுரையீரலில் தொற்று அப்படிங்கிற மாதிரியான நீங்களே உங்களுக்கு செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணாமல் இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ ரெஸ்ட் பண்ணி சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்க்குறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நான் நிறைய பார்க்குறேன், என்னோடய 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய பேஷண்ட் இதில் வந்து தவற விட்டுறாங்க, இழந்துடுறாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதை பதிவு பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி அதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. வந்து நீங்கள் பார்க்குறவங்க இந்த நாலேஜ் எடுத்துக்கோங்க, இது தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க.